அனைவருக்கும் வணக்கமா. நம்ம ஒரு நல்ல பதிவு தான் பார்க்க போகிறோம். அதாவது தம்ப்லைனில் போட்டிருக்கேன், தங்க நகை பணம் சேர்ந்து கொண்டே இருக்க அமாவாசை மாலை 6 மணிக்கு மேல் இதை செய்து விடுங்கள். ஆமாங்க, இன்னைக்கு புரட்டாசி மாதம் மகாலய அமாவாசை. இந்த நாளில் நம்ம இந்த மாதிரி ஒரு வழிபாடை செஞ்சு நம்ம தங்கம் நகை பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கிறதுக்கான வழியை தாங்க நம்ம செய்ய போகிறோம். ரொம்ப எளிமையான பரிகாரம் தாங்க. இதை 6 மணிக்கு மேலே நம்ம எப்பயுமே விளக்கேற்றுவோம்ல, அந்த மாதிரி விளக்கேற்றி வச்சுக்க போகிறோங்க. இன்று மாலை கட்டாயம் செஞ்சுருங்க. இது ஒவ்வொரு அமாவாசை அன்னைக்கும் செஞ்சீங்கன்னா உங்கள் வீட்டில் பணம் பிரச்சனையும் இருக்காது, தங்க நகை அடகுக்கு போகாது, தங்கம் சேர்ந்துக்கிட்டே இருக்குங்க. இது நம்பிக்கையோடு செய்கிற ஒரு விஷயங்க. என்ன செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. மாலை 6 மணிக்கு விளக்கேற்றி வச்சுருங்க. உங்கள் வீட்டில் அகல் விளக்கு மாதிரி ஏதாவது பெருசாக இருந்தால் எடுத்துக்கங்க. அப்படி இல்லைன்னா சின்னதாக மண்கலயம் மாதிரி இருந்தால் எடுத்துக்கங்க. இதெல்லாம் இல்லைம்மா அப்படின்னு சொல்கிறாங்க, ஒன்றுமே பிரச்சனை இல்லை. கண்ணாடி டம்ளரோ கண்ணாடி பவுலோ இருந்தால் எடுத்துக்கங்க. இதை எடுத்துக்கிட்டு அதில் கல்லுப்பு நிரப்பிக்கங்க. கல்லுப்பு புதுசாக வாங்கின கல்லுப்பாக இருந்தால் ரொம்ப விசேஷங்க. ஏற்கனவே பயன்படுத்துகிற கல்லுப்பு வேண்டாங்க. எப்பயுமே பூஜை அறையில் கல்லுப்பும் மஞ்சள் தூளும் இருந்துக்கிட்டே இருக்கணுங்க. ஏன்னா இது ரெண்டுமே மகாலட்சுமிக்கு மிகவும் ஒரு பிடிச்சமான பொருளுங்க. அப்போ நம்மளுடைய பூஜை அறையில் இது ரெண்டுமே வச்சுக்கணுங்க. இனிமேல் இல்லைன்னா வாங்கி வச்சுருங்க. இப்போ இருக்கிறத பயன்படுத்திக்கோங்க. ஆனால் இனிமேல் வீட்டில் சமையலுக்கு பயன்படுத்துகிற பொருளை எடுக்க வேண்டாங்க. சரிங்க, அந்த மண்கலயத்தில் கல்லுப்பை எடுத்து வச்சுக்கிறோம். அது போக மேலே என்ன வைக்க போகிறோன்னா கொம்பு மஞ்சள் இருந்தால் பாருங்கள். இல்லைம்மா எனக்கு இப்போ போய் கொம்பு மஞ்சள்லாம் வாங்க டைம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். மஞ்சள் தூள் இருந்தால் எடுத்துக்கோங்க. மஞ்சள் தூளை மேலே வச்சுக்கோங்க. மேலே வச்சுக்கிட்டு அதன் மேலே ₹1 நாணயம் வச்சுக்கோங்க. ₹1 நாணயமும் அது போக கொட்டைப்பாக்கு எப்பயுமே வீட்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா கொட்டைப்பாக்கு மகாலட்சுமிக்கு ஒரு அம்சமான ஒரு பொருள், விருப்பமான பொருள். கொட்டைப்பாக்கை அந்த உப்பு மேலே வச்சுருங்க. வச்சுட்டு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்ம எப்படி வெள்ளி செவ்வாய்க்கு நம்ம தீபதூபம் ஆராதனை போடுறோமோ அந்த மாதிரி போட்டுக்கிட்டே வரணுங்க. உங்களுடைய வேண்டுதல், இன்றைக்கு மாலையில் 6 மணிக்கு மேலே இதை செய்யும் போது எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, நகை சேர மாட்டேங்குது, பணம் சேர மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறவங்க இது மாதிரி செஞ்சுக்கிட்டே வரும்போது இதை இந்த அமாவாசைக்கு செஞ்சு முடிச்சுட்டு அடுத்த அமாவாசைக்கு இதை என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், ஓடை தண்ணி இருந்தால் ஓடையில் விடுங்க. இல்லைம்மா அதெல்லாம் எங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வீட்டில் ஒரு பாத்திரத்தை எடுத்து இந்த உப்பையும் மஞ்சளையும் கரைச்சி விட்டுருங்க. கரைஞ்சிடும். அதுக்கப்புறம் சிங்கில் ஊற்றிடுங்க. கரைஞ்சி போன தண்ணியோடு கலந்துரும். சரிங்களா? இதை ஒவ்வொரு அமாவாசையும் செய்யும் போது உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்குங்க. அதுக்காக தான் இந்த பதிவு உங்களுக்கு போடுறேன். வாழ்க வளமுடன்.